ஹே எல்லாமே திஸ் இஸ் பிடி ட்ரான்ஸ்கிரிப்ஷன். அப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ ஒருத்தவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க லைவில். தலை ஏகேன்னு நினைக்கிறேன், அவங்க தான். அந்த ஐடியிலேருந்து தான் எனக்கு வந்துச்சு. ஸோ அவங்க வந்து ஃபோர்ஸ்டு மேரேஜ் போடுங்க, ஆரம்க்கு போடுங்க, ஒன் ஷாட்டாக போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எஃப்எஃப்பும் கேட்டாங்க. அவங்களுக்கு எஃப்எஃப் கேட்டனால நான் வந்து ஆரம்க்கு வந்து மை ஃபஸ்ட் லவ் அப்படி சொல்லிட்டு ஒரு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ பார்க்காதவங்க ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். தென் நம்ம இன்றைக்கி வந்து ஃபோர்ஸ்ட் மேரேஜ் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க என்கிட்ட லைவில். ஸோ அவங்களுக்காக இது. உங்களுக்கும் ஏதாவது ஒன் ஷாட் வேணால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி உங்களுக்காக போடுவேன். ஓகேடா, நம்ம அப்படி நம்ம அப்படி ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த இன்ட்ரோ வேணாம், கேரக்டர் மட்டும் சொல்லிடுறேன் யார் யாரெலாம் இருக்கிறாங்கன்றது. ஓகேடா, அப்படி பார்த்தா நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு சியோ. அவர் வந்து ரூடாக இருப்பார், எப்போ பார்த்தாலும் எல்லாட்டி எரிஞ்சு விழுது அப்படி தான் இருப்பார். ஸோ மை ஃபஸ்ட் லவ்லேயும் இப்படி தான் இருப்பார். பட் ஆனால் ரொம்ப ரூடாலாம் இருக்க மாட்டார். ஜஸ்ட் அப்ரிஷியேட் பண்ண மாட்டார் யாரையும், அந்தளவுக்கு அவருக்கு அது பிடிக்காது ஆக்சுவலி. ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நம்ம இன்ட்ரோ பார்த்துடலாம். ஸோ அவர் வந்து கொஞ்சம் ரொம்பவே ரூடாக இருப்பார், எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுவார், எல்லார்கிட்டையும் எரிஞ்சு விழுவார். ஸோ அவரோட கேரக்டர் இது தான். ஓகே, தென் நம்ம ஒயின் பார்த்திங்கன்னா, ஒயின் ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படி சொல்கிறது. அவள் கமிட்டட் தான். ஓகே, ஒரு பையன் கூட கமிட்டடாக இருப்பாள். அந்த பையன் பேர் வந்து ஜாக்சன். ஓகே, இதுக்கப்புறம் கதைக்குள்ளே நம்ம பார்த்துக்கலாம். ஒயினுக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க, ஒரு பிரதர் இருக்கிறாங்க. ஓகே, ஆரம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு அப்பா அம்மா எல்லோரும் இருக்கிறாங்க, ஃபேமிலி எல்லாருமே இருக்கிறாங்க. ஆரம் மட்டும்தான் ஒரே ஒரு சிங்கிள் சைல்டு தான் ஆரம். அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க. அவங்க அப்பாவோட கம்பெனியை தான் வந்து ஆரம் வந்து ரன் பண்ணுவார் இந்த கதையில் ஒன் ஷாட்டில். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிடலான்டா. ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் மாதிரி இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் ரூம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே தான் ஒரு பொண்ணு ரொம்பவே அழுதுட்ருக்கா. ஸோ அப்போ அவங்க அம்மா அப்பாலாம் வந்து, என்ன இங்கே இப்படி அழுதுட்ருக்கலான்னு நினச்சிட்ருக்கியா? இப்படி அழுதுட்டு அப்படியே இந்த கல்யாணம் வேணான்னு சொல்ல போறியா? அம்மா, என்னம்மா இன்றைக்கி என்னோடய ஃபீலிங்ஸ் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. நானும் என்ன தான் பண்ணுறது? நான் தான் சொல்கிறேனே, நான் ஜாக்சனை அவ்வளோ விரும்புகிறேன். ஆனால் எனக்கு அவன் கூட கட்டி வைக்காமல் போய் யாருன்னே தெரியாதவர்கிட்ட போய் கட்டி கொடுக்குறீங்க. நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்ட ரொம்பவே அழுதுட்ருக்கீங்க. ஸோ அதை நீங்கள் தான், வேறு யாரும் இல்லை, வயன் நீங்கள் தான். தென் உங்கள் அம்மாவும், இங்கே பாரு, அவர் எவ்வளோ பெரிய சிஓ தெரியுமா, ரொம்ப ரிச்சானவர், உன்னை நல்லா பார்த்துப்பேன். ஏன் ஜாக்சனும் கொஞ்சம் ரிச்சானதான். யார் சொன்னா அவன் ரிச்சானவன்ட்டு? அவன் எவ்வளோ ஒரு பொறுக்கி தெரியுமா? நீங்கள் பேசாதீங்க, அவன் ஒரு பொறுக்கியா இல்லைன்னு எனக்கு தெரியும். நீங்கள் இப்படி பேசுறது எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படி சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அப்பா கேட்குற மாதிரி இல்லை. வயன், இப்போ வரப்போறியா இல்லையா? அப்பா, நீங்களாவது என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோங்களப்பா, நீங்களும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, என்னப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அவர் எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் தெரியுமா? எனக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர். நான் ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணேன். அவர் எவ்வளோ எல்லார்ட்டையும் எரிஞ்சு விழுவார் தெரியுமா? நீங்கள் அவரை பற்றி சொல்கிறீங்களா? எனக்கு தெரியாதா? நான் ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணனே ஒரு வருஷம், எனக்கு தெரியாதா? வேணாம்ப்பா, புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படியே சொல்லிவிட்டு ரொம்பவே அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அப்பாலாம் அம்மா யாருமே கேட்குற மாதிரி இல்லை. உங்கள் தம்பி வந்து, அக்கா நீ என்னை விட்டு போக போறியாக்கா அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி அழறான். டேய், ஏன்டா நீங்கள் யாருமே என் ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, எங்கேயாவது போங்க, நான் யாரையா கட்டிட்டு அழுகிறேன் அப்படியே சொல்லிட்டு நீங்கள் இப்போ அப்படியே ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்கீங்க. தென் கொஞ்ச நாள் கழிச்சு, வயன் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஓடி வரா. ஏய் எலிசா, என்னாச்சு? ஏன் இப்போ பரபரப்பாக வர? என்னாச்சு? ஏ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ என்ன சொன்னதானே எனக்கு தெரியும். என்ன விஷயம்டி? அது ஜாக்சன் இல்லை, ஜாக்சன் தான். என்னாச்சு அவனுக்கு? அவன் அப்படி சொல்லிட்டு அவன் ரொம்பவே பரபரப்பாக ஒரு மாதிரி லைக் பயந்த மாதிரி இருக்கிறா. நீங்களும் என்னடி ஆச்சு, என்ன தான் பிரச்சனை, ஜாக்சனுக்கு என்ன ஆச்சு, இது பாரு அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே அந்த உங்கள் ஃப்ரெண்டு இப்போ எலிசா வந்து அந்த ஃபோனில் ஏதோ வீடியோ மாதிரி காட்டுறா. அதில் பார்த்தா ஜாக்சன் ஒரு பொண்ணு கூட லைக் தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. தென் அதை உங்கள் பார்த்தோன்னே ரொம்பவே அப்படியே ரொம்ப கடுப்பு வருது. நீங்கள் பார்க்குறீங்க, ஏய் என்னடி இது, தாண்டி எனக்கு ஒன்றுமே புரியல. எலிசா, இது எப்படி உனக்கு இந்த வீடியோ கிடச்சிது? இதோ நம்ம கிளாஸில் ஒருத்தன் கண்ணாடி போட்டுட்டு ஒருத்தன் இருப்பான்ல, அவன் தான் எனக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணான். உனக்கு மேரேஜ் ஆக போகிறதுன்னு உனக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கே தெரியும். அதனால தான்
அவன் தான் எனக்கு இதை அனுப்பி விட்டான் பாரு அப்படி சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்குறீங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கவே சுத்தமாக விருப்பம் இல்லை. பிகாஸ் அந்தளவுக்கு அவன் அப்படி இருக்கிறான். எப்பிட்றா நம்ம இவ்வளோ ட்ரூவாக ஒருத்தன் லவ் பண்ணவன் திடீர்னு வேறு ஒரு பொண்ணு கூட இப்படி இருக்கிறான்னு பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்பவே மனசு உடஞ்சி போச்சு. நீங்களும் அப்படியே கதறி கதறி அழுறீங்க உங்கள் அம்மா பார்த்துட்டு. நான் தான் சொன்னேன்ல, இவன் நல்லவன் கிடையாது, கெட்டவன், பொறுக்கின்னு. என் பேச்சு இந்த வீட்டில் யார் கேட்குறா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்கள் அம்மா எல்லாருமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அம்மா அப்படி சொல்லிட்டு ரொம்பவே அழறீங்க. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது, ஏன் ஏன் அப்படி சொல்லிட்டு இப்போ செம்மையாக கத்திட்டு இருக்கீங்க. தென் உங்கள் அப்பா, இப்போ அது என் டிசிஷனும் உனக்கு ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன், வா வந்த பையனை கல்யாணம் பண்ண அப்படி சொல்லும் போது உங்களால் எதுவுமே பேச முடியல. ஸோ நீங்களும் அப்படியே அமைதியாகிடுறீங்க. தென் உங்களுக்கு மேக்கப்லாம் போட்டு விடுறாங்க. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி லைக் அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரூவாக ஒருத்தவங்க லவ் பண்ணவன் இப்போது இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த வீடியோ தான் உங்களுக்கு கண்ணு முன்னாடி நிற்கிது. ஸோ நீங்கள் அப்படியே மனசு உடைஞ்சு போய் அப்படியே அந்த மேரேஜ் ஆகல உங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு இப்போ அப்படியே நேரம் உங்கள் அப்பா வராரு. அப்படியே எங்கே வந்து கொடுக்குறாரு, ஆரம் கையில் கொடுக்குறாரு. ஆரம் பார்க்குறான் உங்களை, நீங்கள் சேடாக இருக்கிறது தெரிஞ்சவனே அவன் நோட் பண்ணுறான். என்னடா அது எப்பயும் துள்ளுன்னு இருப்பா, இன்றைக்கி என்ன இப்படி சேடாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஆரம் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் ஆரம்ப பார்க்கவே இல்லை, அப்படியே தான் இருக்கீங்க. ஸோ இங்கே நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. டே ஆரம் கங்க்ராச்சுலேஷன்டா அப்படி சொல்லிட்டு அவங்க கத்திட்டுருக்காங்க. உங்கள் தம்பி இந்த பக்கம் அப்படி நின்றுட்டுருக்கான். அப்படி அவனுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் ஒரே ஒரு பர்சன் தான். இப்போ தான் உங்கள் தம்பி கூட சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க. இப்போ நீங்கள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவான்ல, சண்டை போடுறதுக்கு ஆள் இருக்காதுல்ல. ஸோ உங்கள் தம்பி ரொம்பவே வருத்தப்படுறான். உங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் இந்த மாதிரி என்றைக்குமே இருக்க மாட்டீங்க. இப்போ பார்த்தா சிரிச்சிட்ருப்பீங்க, அப்படி இப்படி இருப்பீங்க, ஜாலியான டைப் நீங்கள். இப்போ திடீர்னு இந்த மாதிரி இருந்தோடனே உங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே தான் நிற்கிறீங்க. ஃபாதர் கேட்குறாரு, உனக்கு ஆரம்ப கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்குறாரு. நீங்களும் அப்படியே தான் ஊமை மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களால் எதுவுமே பேச முடியல. லைக் ஏன்னா நீங்கள் உங்கள் தாட்ஃபுல்லாக நம்ம ட்ரூவாக ஒருத்தன் லவ் பண்ணுவோம், ஆனால் இப்போ நம்மளை விட்டுட்டு போயிட்டானே அப்படின்றது தான் உங்கள் மைண்டு ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஒரு மாதிரி டிப்ரெஸ்டடாக இருக்கீங்க. என் ஃபாதர் மறுபடியும் கேட்குறாரு, உங்களுக்கு கிம் நாம்ஜூன் திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு கேட்கும்போது உங்களால் எதுவுமே சொல்ல முடியல. வேறு வழி இல்லாமல் சம்மதம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அது மட்டும்தான் பேசியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வேறு எதுவுமே எந்த வேர்டும் நீங்கள் பேசலை. தென் ஆரம் கிட்ட அப்படியே கேட்குறாங்க. ஆரமும் சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தென் பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் இங்கே விசில் அடிச்சுட்டு அப்படியே ஊன்னு கத்திட்டுருக்கான். டே கடைசியாக நம்ம ஆளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுடா அப்படின்ற மாதிரி அவனுங்க ஒரு பக்கம். தென் ஆரம் இங்கே ஓகே நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ சீக்கிரம் பண்ணுங்கள் ஃபாதர் அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்லிகிட்ருக்கார். ஓகே பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபாதர் எல்லா ப்ராசஸும் கேட்டு முடித்ததுக்கப்புறம் தென் உங்ககிட்ட ரிங் கொடுக்குறாரு. தென் நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஸோ அப்படியே முழிக்கிறீங்க. தென் ரிங் போட சொன்ன உடனே நீங்களும் வேறு வழி இல்லாமல் ரிங் போட்டுறீங்க. எல்லாருமே கிளாப் தட்டுறாங்க. பட் உங்களுக்கு விருப்பமே இல்லை. லைக் ஃபோர்ஸ்ட் மேரேஜ் மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? தென் நீங்கள் ஆரம்பம் உங்களுக்கு ரிங் போடுறாரு. அவர் உங்கள் கையை கேட்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் அம்மா அப்பாவை. உங்கள் அம்மா அப்பாலாம் ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் வேறு வழி இல்லாமல் உங்களோட ஹேண்ட் எடுத்து ஆரம்பிக்கிட்ட கொடுக்குறீங்க. ஆரம்பம் அப்படி போடுறாரு. ஸோ எல்லாமே கிளாப் தட்டுறாங்க. தென் ஃபாதர் கிஸ் பண்ண சொல்கிறாரு. ஆரம் இல்லை அவள் விருப்பம் இல்லாமல் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்லிவிட்டு அவர் மட்டும் போயிட்டுருக்காரு. தென் நீங்கள் ஆரம்ப அப்பா அம்மா உங்கள் அப்பா அம்மாலாம் பேசிகிட்ருக்காங்க. உங்கள் பிரதர் சும்மா இல்லாமல் போய் பிடிஎஸ் மெம்பர் கூட போய் எல்லா பிடிஎஸ் மெம்பர்ஸ் கிட்டே போய் ஜாலியாக பேசிகிட்ருக்கான். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு எலிசாவை கட்டி பிடிச்சிட்டு செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. பிகாஸ் ஜாக்சன் இப்படி ஒரு பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல. தென் அவனுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பார்க்குறீங்க. பட் உங்கள் அம்மா அதுக்குள்ளே அதான் விட்டுட்டு போயிட்டான்ல, அவனுக்கு என்ன திரும்ப ஃபோன் பண்ணிகிட்ருக்க, என்ன தான் நினச்சிட்ருக்கோம் மனசில் அப்படின்ற உங்கள் அம்மா உங்கள் அப்பா கேட்குறாங்க. அம்மா எப்படிம்மா நான் இவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணம்மா அவன் எப்படிம்மா என்னை விட்டுட்டு போவான்? உனக்கு ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு வயன், அது உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு உங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப கோல்டாக கேட்குறாரு. நீங்களும் அப்பா நீங்கள் எவ்வளோ தான் கல்யாணம் பண்ண, எனக்கு அது கல்யாணத்தை சுத்தமாக விருப்பம் இல்லைப்பா. விருப்பம் இல்லைனாலும் நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அவன் சந்தோஷத்துக்கு உன்னையை விட்டுட்டு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டான்ல,
எனக்கு அப்பயே அவன் கேரக்டர் மேலே டவுட் வந்துச்சு. நெருங்க வைக்கக்கூடாது தான் நான் வந்து கிட்ட கேட்டேன். இல்லை ஃபஸ்ட்டு வேணான்னு தான் சொன்னார். ஏன்னா அவருக்கு அஃபிஷியலி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. சரி, அப்போ நான் மறுபடியும் கேட்டேன். ஓகேன்றார். என்னது, அவர் ஓகே சொன்னாரா? என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம், அவருக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னு அப்போ சொன்னார். அதனால தான் சரி ஓகே, அவருக்கு வந்து பிடிச்சிருக்குண்ணா உனக்கும் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக நல்லா வாழ்வீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. அதனால தான் இந்த முடிவு எடுத்தேன். இல்லைனா கண்டிப்பாக அந்த முடிவை நான் எடுத்துருக்க மாட்டேன். நான் ஜாக்சனை பற்றி விசாரித்தேன். அவனுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. அவன் நிறைய தாட்டி ஸ்மோக்லாம் யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்மோக் பண்ணுவானா, ட்ரிங்க்ஸ் பண்ணுவானா, இது எல்லாமே அவன் நெய்பர்ஸ் மூலயமா தான் நான் கண்டுபிடிச்சேன். அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அடிக்கடி இவன் வந்து தகராறு பண்ணுற மாதிரியும் நிறையா சொன்னாங்க. ஆனால் அவன் உன்கிட்ட எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவனை மறந்துட்டு இப்போ நீ கூட ஒரு நல்ல லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நான் ஆரமோட கம்பெனிலேயே ஒன்று ஒர்க் பண்ண வச்சேன். ஸோ நீ நல்லபடியாக பார்த்துக்கணும், சரியா? அவனுக்கு எந்த பிரச்சனையும் கொடுத்துறாது, அவன் தாங்க மாட்டான் அப்படின்ட்டு அவங்க அப்பா பேசிகிட்ருக்காரு. உங்களுக்கு இதெல்லாமே வந்து இப்படி காதில் ஏறிச்சானே தெரியல. நீங்கள் ஃபுல்லாக ஜாக்சன் எப்படி என்ன தப்பு பண்ணலாம், எப்படி என்னை விட்டுட்டு போகலாம், அந்த தாட்டு தான் உங்களுக்கு இருக்குது. நீங்களும் அப்படி தான் ஒரு மாதிரி கல் போல தான் இருக்கீங்க. எரிசாவும் பேசுகிறான், நீங்கள் எதுவுமே பேச முடியல, ஃபோனே பார்க்குறீங்க. ஏதாவது ஜாக்சன் கிட்ட அந்த மெசேஜ் வருமான்றது, பட் எதுவுமே ரிப்ளை வரவே இல்லை. ஸோ நீங்களும் அப்படி கல் மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. தென் ஆரம்போட அப்பா அம்மா பேசுகிறாங்க, நீங்கள் ஸ்மைலே பண்ணலை. அவங்களுக்கும் புரியும், லைக் அவங்களுக்கும் தெரியுது நீங்கள் வந்து ஒரு பையனை லவ் பண்ணிருக்கீங்க, பட் அப்போ அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டான்றது. ஸோ வயன் ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன். நீ ஏன் ஃபீல் பண்ணுற? ஆரம்போட அம்மா தான் நான், இருந்தாலும் உனக்கும் நான் ஒரு அம்மா தான், சரியா? நீ சீக்கிரம் எங்கள் வீட்டுக்கு வா, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படியே சொல்லும்போது நீங்கள் அப்படியே சின்னதாக ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்களை பார்த்து அவங்களும் உங்களை ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ காரில் தான் நீங்கள் எல்லாமே போயிட்டுருக்கீங்க. ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காரு, நீங்கள் அப்படியே அவர் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ வெட்டிங் ட்ரெஸ்ஸோடு தான். இப்போ நேரம் எங்கே போகிறீங்கன்னா ஒரு லைக் பெரிய வீடு மாதிரி இருக்குது. அது ஆரம்போட வீடு தான். ஆரம்புக்கு தனியாக ப்ரைவேட்டாக ஒரு வீடு, ஓகேவா? ஸோ நிறைய பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த கார் அங்கே தான் போகுது. தென் உங்களை உள்ளே போக சொல்கிறாரு, நீங்களும் அப்படியே போகிறீங்க. தென் பார்க்குறீங்க, வந்து உங்களோட லக்கேஜ் அது மாதிரி நிறையா தூக்கிட்டு வர்றாரு. பாடி கார்ட்ஸும் பின்னாடி தூக்கிட்டு வராங்க. நீங்கள் கிட்டேருந்து கொஞ்சம் லக்கேஜஸ் வாங்கலான்னு வரும்போது இல்லை நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே அமைதியாக தான் இருக்கீங்க. வீடை சுற்றி பார்க்குறீங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் வீட்டை போயிருக்கவே மாட்டீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஆரம்போட கம்பெனி ஒரு கிளைண்ட்டாக தான் ஒர்க் பண்ணிருப்பீங்க, தவிர பற்றி ரொம்ப தெரியாது, ஓகே? ஸோ நீங்கள் அந்தளவுக்கு நோட்டும் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் ஆனால் அங்கே கம்பெனியில் எல்லாருமே வந்து இப்படி அப்படியே சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே கிட்ட சைட்டில் அடிச்சிருப்பாங்க. பட் நீங்கள் அந்த வேலையை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதனாலவே உங்களை ரொம்பவே பிடிக்கும், ஓகே? பிகாஸ் எல்லா பொண்ணுங்களும் இருக்கும்போது நீங்கள் யூனிக்காக தெரிவிங்க மட்டும். ஸோ அதனால் பட் நீங்கள் லவ் பண்ணுறது இப்போ தான், அந்த மேரேஜ் அப்போ தான் அவருக்கு தெரியும். இந்த 1 இயராக நீங்கள் ஆரம்போட கம்பெனியில் ஒர்க் பண்ணிருப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து லைக் எப்படி சொல்கிறது, பாய் ஃப்ரெண்ட் கூட போவீங்க. பட் நீங்கள் லவ் பண்ணுறீங்களா இல்லையானே தெரியாது. ஜஸ்ட்டு நீங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட போவீங்க, அப்படி தான் நினச்சிருப்பார். பட் நீங்கள் லவ் பண்ணுறீங்களா இல்லையானே தெரியாது. இப்போ தான் தெரியுது நீங்கள் ஒரு பையனை லவ் பண்ணிருக்கீங்க. பட் இப்போ அந்த பையன் விட்டுட்டு போயிட்டான்றது. தென் ஏதாவது கொடுக்குறியா? இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி, மேலே ரூம் இருக்குது, இந்தா உன்னோட பேக் உங்கள் அம்மா கொடுத்தாங்க, உனக்கு வேணா போய் அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படியே மேலேன்னு சொல்லிட்டு இப்போ அவர் எங்கே போகிறாரு? நீங்கள் பார்த்து என்னது, எங்கே போகிறீங்க? எனக்கு ஒர்க் இருக்குது, நான் போகணும். நான் நைட் வரதுக்கு எப்படியோ 1 மேலே ஆகும். ஸோ எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, வரதுக்கு லேட் ஆகும். சாப்பிட்டு நீ தூங்கு, எனக்காகலாம் வெயிட் பண்ண வேண்டாம், நீ தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கோல்டாக பேசிட்டு தான் போகிறாரு. சே, ஒரு கோல்டான பர்சன் கூட போய் எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுட்டான், கட்டவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே எங்கே போகிறீங்கன்னா நேராக அந்த ரூமுக்கு தான் போகிறீங்க. சொன்ன ரூமுக்கு தான். ஸோ அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க. ஸோ அப்படியே ஒரு டைம் ஒரு 8:30 போல் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ டிவி பார்க்கலான்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. பார்த்தா ஆரம்போட அம்மா அப்பா வந்திருக்காங்க. வயன், வாங்க ஆண்டி, வாங்க அங்கிள், ஏதாவது தண்ணி குடிக்கிறீங்களா? எடுத்துகிட்டு வாம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் இப்போ அவங்க 2 பேருக்கு தண்ணி கொடுக்குறீங்க. ஸோ அவங்க குடிச்சிட்டு
என் அம்மா ஓகேவா இருக்கா வீடு? ஐயோ போதும் ஆண்டி, இது போதும் எனக்கு, நீங்கள் என்ன கேட்குறது, எனக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் ஆரம்போட அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, ஆரம்போட அப்பாவும் உங்ககிட்ட நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. ஆண்டி ஒரு விஷயம் சொல்லுமா. ஆரம்புக்கு எப்படி இந்த மாதிரி கோல்டான டைப் வந்துச்சு? நீங்கள் 2 பேருமே நல்லா பேசுகிறீங்க என்கிட்ட, ரொம்ப சாஃப்டாக ஸ்வீட்டாக பேசுகிறீங்க. ஆரம்புக்கு மட்டும் ஏன் எங்கேருந்து வந்துச்சு? ஐயோ அதை வேறு, நீ வேறு எங்கம்மா, இப்போ தானே வந்திருக்க, போக போக உனக்கு தெரியும் ஆரம்பம் ஏன் அப்படி இருக்கிறான்ட்டு. எல்லார்ட்டையும் இப்படி தான், ஏன் தான் எரிஞ்சு விழுவானே தெரியல. ஆனால் எங்ககிட்ட பாரு ரொம்ப சாஃப்டாக பேசுவான். பிகாஸ் எந்த ப்ரெஷரையும் அவன் ஃபேமிலிக்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு அவன் நினைப்பான். பட் அதை மீறி எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிட்டான்னா அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ அவன் டென்ஷனை கண்டிப்பாக எல்லாட்டையும் காமிச்சிருவான். நீ எதுவும் கவலைப்படாத, அவனோட ஒய்ஃபு இப்போ ஆயிருக்கு. ஸோ போக போக அவன் கூட பழகிடு, ஒன்றும் தெரியாது. ஓ அப்படியா? சரி, இப்போ நீங்கள் இப்போ உங்கள் அந்த கிச்சனில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, கூட வந்து ஆரம்போட அம்மா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 2 பேருமே சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரி நீ நல்லா தூங்கு, இன்றைக்கி உனக்கும் ஆரம்புக்கும் ஃபஸ்ட் நைட் ரெடி பண்ணணுன்னு தான் நினச்சோம். பட் அவன் ஒர்க் போயிருக்கான், நாளைக்கு அவனுக்கு லீவ் தான். ஸோ நாளைக்கு நாங்கள் வரோம், ஓகே? ஓகே ஆண்டி, நீ நல்லா தூங்கணும். ஏன்னா ரொம்ப வெட்டிங்கில் ரொம்ப ரொம்ப பார்த்து ரொம்ப டயர்டாக இருந்த. ஸோ நல்லா தூங்கு என்ன. ஆரம்பம் வந்துடுவான், அவன்கிட்ட சாவி இருக்கும், நீ லாக் பண்ணிட்டு நல்லா தூங்கு. அவன்கிட்ட ஒரு கீ இருக்கும், ஸோ அவன் அதை ஓப்பன் பண்ணி வந்திருப்பான். நீங்கள் நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்போட அம்மா அப்பா சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. தென் டைம் பார்த்தா 11:30 போல் ஆகிடுச்சு. நீங்கள் ஒன்றா படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு ஒரு 12 o'clock போல் அப்படியே நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா உங்கள் ரூமில் தான் போய் படுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே போய் படுக்கிறீங்க. தூக்கமே உங்களுக்கு வரல, ஜாக்சன் நினப்பாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபோனில் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வருது. பார்த்தா எலிசா தான். இப்போ ஜாக்சனும் இன்னொரு பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வருது, அதை அனுப்பி விட்ருப்பா. ஸோ அதை பார்க்குறீங்க, உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ரொம்ப அழறீங்க பார்த்துட்டு. ச்சே, நான் இவ்வளோ உருக்கி லவ் பண்ணேன், ஆனால் என்னையே விட்டுட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ண போயிட்டனால அந்தளவுக்கு நான் ஒரு கீழ்த்தனமாக வந்திருக்கேன்ல, ச்சே அப்படி சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்ருக்கீங்க. தென் இப்போ நீங்கள் இதெல்லாம் நினைக்க வேண்டாம் அப்படி சொல்லி ஃபோட்டோஸ்லாம் டெலிட் பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ இப்போது யாரோ டோர் ஓப்பன் பண்ணி வர மாதிரி இருக்குது, நீங்களும் சென்ஸ் பண்ணுறீங்க. சார் ஆரம்பமாக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டீங்க. ஸோ அப்புறம் ஆரம்பம் தான் ஆச்சு. ஸோ ஆரம்பம் அப்படி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டாரு. ஸோ அவரும் வந்து நீங்கள் தூங்கிட்டீங்களா இல்லையான்னு பார்க்குறாரு. நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ தென் ஆரம்பம் அப்படி படுத்து தூங்கிட்டார் அந்த பக்கமாக படுத்துட்டு. தென் மார்னிங் ஆகிடுச்சு. மார்னிங் பார்த்தா ஆரம்பம் இல்லை, பிகாஸ் அவர் ஆஃபீஸ் போயிட்டார். ஒரு ஸ்டிக்கி நோட் மாதிரி இருக்குது, அது பார்க்குறீங்க. பார்த்தா ஆரம்பம் நான் இன்றைக்கி வரதுக்கு ரொம்ப லேட்டாக ஆகும், நான் வரதுக்கு ஒரு 9 o'clock ஆகும், நீ நல்லா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆரம்பம் கூட ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணணும், அவருக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும், என்னை விட்டுட்டு போனால் போகிறான், அவனுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு, இந்த காலையிலேருந்து நான் முடிவு பண்ணுறேன், எனக்கு ஆரம்பம் உங்களை விட மாட்டேன், நீங்கள் தான் என்னோட லவ், உங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி. நீங்கள் இப்போ அப்படியே உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இப்போ அப்படியே உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்புக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே உங்கள் ஆண்டிகிட்ட கேட்டு செய்கிறீங்க. அவங்களும் நிறைய சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு 9 o'clock நைட்டு போல் வெயிட் பண்ணுறீங்க. ஆரம்பம் வந்து ஒரு பிக் ஸ்மைலோடு வந்து அவங்கள ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. என்ன பொண்டாட்டி இதெல்லாம் செஞ்சிட்டியா? பொண்டாட்டியா? அப்புறம் என் ஒய்ஃப் தானே நீ, அதான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொன்னேன். நீங்கள் என்னை பொண்டாட்டின்னு கூப்பிடும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்னடி மாதிரியாக இருக்குது? அது அப்படியே சொல்லும்போது உங்களை அப்படியே அவர் பக்கம் திருப்பிக்கிட்டு, ஏய் இன்னைக்கு நீ இவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அந்த சாரீல, பா தமிழ் கல்ச்சரா? ஆமாம். அப்புறம் ஏன்டி சவுத் கொரியா வந்த? அது நான் ஜாக்சனுக்காக தானே வந்தேன். ஆமாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ எனக்கு ரொம்ப அழகாக இருக்க, இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப நைட்டில் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆரம்பம் உங்களை அப்படியே சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகிட்ருக்கீங்க. என்னடி இது மூஞ்சி ஃபுல்லாக அப்படி சலந்துருச்சு? அது ஷையாக இருக்கா? அம்மா என்ன அம்மா எதாவது சொன்னாங்களா?
என்ன சொன்னாங்க இன்னைக்கு நைட்டை பற்றி? ஆமாம் சொன்னாங்க, இன்றைக்கி நம்ம 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுன்றதை சொன்னாங்க. ஓ, அதுக்கு தான் நீங்கள் மேடம் ரெடியாக இல்லையா? அது ஆரம். என்னடி எல்லாத்துக்கும் ஷை ஆகலாம், என்னடி ஆகுது? நான் மேலே ரெடியாக இருக்கேன்னா, நீ சீக்கிரம் உங்கள் தமிழ் கல்ச்சர் படி என்னென்ன எடுத்துகிட்டு வரணுமோ எடுத்துகிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, இப்போ நீங்கள் ஆரம் அப்படி பார்க்குறீங்க. ஆரம் அப்படியும் உங்களை சின்னதாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, நான் வெயிட் பண்ண பொண்டாட்டி சீக்கிரம் வந்துடுவேன்னு அப்படி சொல்லிட்டு அவன் போயிடுறான். இப்போ 10:30 போல் நீங்கள் மில்க்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கையில் கொஞ்சம் ஒரு பிளேட்டில் ஃப்ரூட்ஸு ஸ்வீட்ஸ் மாதிரிலாம் எடுத்துகிட்டு இப்போ போகிறீங்க. பிகாஸ் நம்ம தமிழ் கல்ச்சராக தானே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க ஆரம்பிக்கிட்ட. ஓ, இதான் உங்கள் தமிழ் கல்ச்சரா? ஆமாம் ஆரம். சரி ஓகேவா, உட்கார் அப்படின்ட்டு ஆரம் அப்படியே டோரை லாக் பண்ணிட்டு உட்கார் அப்படியே சொல்லிட்டு இப்போ ஆரம் உங்களை அப்படியே பார்க்குறாரு. நீங்களும் ஆரம் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. லவ் யூ டி அப்படின்ட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் ஆரம் அப்படியே சொல்லி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. என்ன அப்படி பார்க்குற, திரும்ப கிஸ் பண்ண மாட்டியா அப்படி கேட்கும்போது நீங்கள் அப்படியே அது கிஸ் பண்ண மாட்டாடி அப்படி சொல்கிறான். நீங்கள் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தாண்டா அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆரம் அப்படியே நீ இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கு, அதான் கீழே சொன்னீங்களே, ஏன் திரும்ப சொல்லக்கூடாது? ஆரம் என்னடி எல்லாத்துக்கும் ஒரு ஷை ஆகுறேன், என்னடி நான் பண்ணுறது? சரி ஷை பொண்டாட்டியாக இருக்க. ஆரம் போங்க ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் திரும்பிக்கிறீங்க. இந்த மூமெண்ட்ஸ் அப்படியே ரொம்ப 2 பேரும் ரொம்ப அழகாக இருக்குது. 2 பேருமே அழகாக ஷேர் பண்ணிக்கிறீங்க. 2 பேரும் அப்படியே சம்திங் 2 பேருக்கு சம்திங் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே எழுந்திரிக்கிறீங்க. நீங்கள் 2 பேருமே ஒன்றுமே போடலை. ஸோ ஆரம் பார்க்குறாரு. மயன் சொல்லுங்கள் ஆரம், ரொம்ப பெயினாக இருக்கா? ஆமாம் கொஞ்சம். சரி நீ இன்றைக்கி லீவ் எடுத்துக்கோ, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். உங்களுக்கு பெயினா இல்லையா? எனக்கு என்னடி பெயினா, நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஆரம் இப்போ கிளம்பி போயிட்டுருக்காரு. நீங்களும் ஆரம்பிக்கிட்ட ஆரம் சொல்லுடி, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க இந்த ட்ரெஸ்ஸில், பிளாக் கலர் கோட்டில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஓ அப்படியா, நன்றிடி அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணிவிட்டு, சரி சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன், நான் அங்கே கூட சாப்பிட்டுப்பேன். நீ உனக்கு எதாவது காஃபி ஏதாவது ஒரு காஃபி மட்டும் போடுவீங்களா? ஓகேடி பொண்டாட்டி, உனக்கு இல்லாத காஃபியாக நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஆரம் அப்படியே உங்களுக்காக காஃபியெலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, பொண்டாட்டி காஃபி இந்தா. தேங்க்யூ ஆரம். ஆரம் சொல்லுடி, இங்கே கிட்ட வாங்கலை, இதோ வரேன் அப்படி சொல்லிட்டு ஆரம் உங்கள் கிட்டே வராரு. சொல்லுடி அப்படின்றீங்க. சரி ஓகே கிளம்பி வா, போதும் நைட் பார்த்துக்கலாம் என்ன. சரி ஆரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போய் மறுபடியும் படுத்துக்கிறீங்க. அப்புறம் ஆரம் கிளம்பி போயிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டுறாரு. நீங்களும் ஓகேன்ற மாதிரி அனுப்பி ஒரு கிஸ்ஸிங் ஸ்மைலி அந்த மாதிரி ஒரு ஸ்மைலி அனுப்பி விட்றீங்க. ஆரம் அப்படி உங்களுக்கு திரும்ப அனுப்பி விட்றாரு. நீங்கள் 2 பேரும் கொண்டு மெசேஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆரம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு இப்போ போயிடுறாரு. தென் அப்புறம் என்னடா மார்னிங் போல் நீங்கள் உங்களோட ஆஸ் யூஷுவல் ஒர்க்லாம் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் அம்மா அப்பா தான் வந்திருக்காங்க. ஸோ உங்கள் அம்மா அப்பா உங்கள் மூஞ்சில் இவ்வளோ ஒரு ஸ்மைலை பார்க்கும்போது அப்போ அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க உங்களுக்கு ஆரம்பக்கும் நேற்று நடந்ததை வச்சு. ஸோ அவங்க அம்மா கேட்குறாங்க, நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க, அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ நீங்களும் ஆரம்பம் நல்லபடியாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. தென் அப்படி தான்டா உங்களுக்கு டேஸ் அப்படியே ஸ்கிப் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஆரம்புக்கு மேரேஜ் ஆகி 2 months கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அப்படியே தான் ஆரம் இப்போ கிளம்பிட்டுருக்காரு அவர் ஒர்க்குக்கு. ரொம்ப ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறாரு. என்னாச்சு ஆரம், என்னாச்சு, ஏன் ரொம்ப கடுப்பாக இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஸ்ட்ரெஸ் தான். நீ ஃபீல் பண்ணாதடி, ஒன்றும் கிடையாது. என்ன ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காத, எனக்கு ஒன்றும் இல்லை. சரி நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உன்னோட பிரேக்ஃபாஸ்ட்லாம் பேசி போ அப்படின்ட்டு ஆரம் சொன்னார். ஸோ நீங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்களும் சரி ஓகே பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் போகிறீங்க. ஸோ நீங்களும் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சுட்டு ஆரம்புக்கு வெளியே அனுப்பிட்டு இப்போது 9 போல் 9:30 போல் யாரும் காலிங் பெல் அழுத்துகிற மாதிரி உங்களுக்கு சவுண்டு. என்னடா அது, ஆரம் தான் ஒர்க் போயிருக்காரு, யாராக இருக்கும்?
அருமோட அப்பா அம்மா வெளியே இருக்காங்க, அம்மா அப்பாவும் வரமாட்டாங்க, இந்தானே தான் வந்தாங்க, யாராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ரொம்ப திங்கிங். சரி ஓகே இப்போ கதவு திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்போ கதவு திறக்க போகிறீங்க. ஸோ பார்த்தா அவ்வளோ ஒரு ஷாக் உங்களுக்கு. பிகாஸ் அது நிற்கிறது ஜாக்சன். நீங்கள் எப்படி சொல்கிறது, அப்படி லைக் அப்படியே ஷாக்கில் நிற்கிறீங்க. ஜாக்சன் உங்களை பார்த்துட்டு வயன் எப்படி இருக்க வயன் அப்படின்றான். நீங்கள் உடனே ஜாக்சனை பார்த்துட்டு இங்கே நிற்காத, தயவு செஞ்சு போயிடு, நீ நீ யார், நீ 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 என்னை விட்டுட்டு போன வந்தானே, போ. ஓ விஷயம் தெரிஞ்சிருச்சா அப்படின்றான். எல்லாமே தெரிஞ்சிச்சு, உன்னை பற்றி உன்னோட எல்லா கோலமும் தெரிஞ்சு போச்சு. ஏன்டா எனக்கு இப்படி தப்பு பண்ண? உனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீ அவ கூடயே போக வேண்டியதானே, ஏன் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரொம்பவே அழறீங்க. ஜாக்சன் பார்த்துட்டு இங்கே அழுவதெல்லாம் பார்க்க நான் வரல, இங்கே பாரு, நீ எனக்கு பண்ணது, நான் உனக்கு பண்ணது எல்லாத்தையும் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். ஸோ நீ பண்ணது வச்சுருக்கேன், நான் பண்ண என் கையில் கொடுத்துரு. ஏன்னா எனக்கு ஒரு லைஃப் இருக்குது, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சான். ஏன்னா நீ கொஞ்சம் ரிச், நான் மிடில் கிளாஸ், அப்படி இப்படி ட்ரங்க்ஸ் சரக்கு அதுதான் நடிப்பேன். ஸோ அதனால தான் ஒன்றை கல்யாணம் பண்ணேன். சரி உன் மூலயமா கொஞ்சம் அப்படி இப்படியும் அடிக்கலான்ட்டு தான். பட் இந்த விஷயம் எதுவுமே உங்ககிட்ட சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்பங்க அன்றைக்கி தெரிஞ்சிருக்கும் என்னை பற்றி. ஸோ அதனால தான் உண்மையெல்லாம் தெரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ அதை எதுக்கு நான் இன்னும் மறைச்சிக்கிட்டு, அதனால தான் நான் இப்போ உங்ககிட்ட இந்த எல்லாத்தையும் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அதான் ஜாக்சன் என்ன கேட்குறேன், எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. அதாண்டி உன்னை அவ்வளோ உருக்கி லவ் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்ககிட்ட அப்படி இப்படி இருந்திருப்பான், இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்துரு அப்படின்றான். நீங்கள் உங்களுக்குமே புரியல, என்ன கேட்குற, எனக்கு ஒன்றுமே புரியல. அதாண்டி உன்னோட அப்படின்னு உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணுறான். நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஜாக்சன் இங்கே பாரு, கிட்ட வராத, இதுக்கு கிட்ட வர, அதான் உன்னை ரொம்ப ஒரு லவ் பண்ணேன். பட் உங்ககிட்ட இருந்தால் நான் அதை எடுக்கவே இல்லை. அதான் வாங்கிட்டு போகலான்னு வந்தா, கொடு. ஜாக்சன் பண்ணுறது ரொம்ப தப்பு, ஆரம்புக்கு தெரிஞ்சால் உன்னை கொன்று வரடா, இந்த இடத்த விட்டு போயிடு ப்ளீஸ், கொன்று வரேன். அவன் என்ன பெரியவனா, அவன் வேணால் சிஓவாக இருக்கலாம், ஆனால் என் அளவுக்குலாம் அவனால் வர முடியாது. ஸோ கொடுக்க வேண்டியதை கொடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு உங்களை ரொம்ப மிஸ்பிகே பண்ண வரான். உங்கள் ட்ரெஸ்லாம் பிடிச்சி கிழிக்க வரான். நீங்கள் கதறீங்க. ஸோ உங்கள் ட்ரெஸ்லாம் கிழிஞ்சிருது. ஸோ ஆரம்பம் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே இப்போ ஜாக்சன் என்ன பண்ணுறான்னா, அப்படியே உங்கள் கீழே தள்ளி விட்டுட்டு உங்களை அடிச்சுட்டு அப்படி போயிடுறான். ஸோ அவன் பேக் லைக் உங்கள் வீட்டுக்கு பின்னாடி வழியாக தான் வந்திருப்பான். ஸோ அப்படியே அந்த வழியாக ஓடி நீங்கள் அப்படியே உங்கள் முகத்தில் பார்க்குறீங்க, அவ்வளோ அடி இருக்குது. ஸோ அவன் உங்ககிட்ட கொஞ்சம் ரொம்ப மிஸ்பிகேவ் பண்ணியிருப்பான். ஸோ உங்கள் ட்ரெஸ்லாம் கிழிஞ்சிருக்கும். ஸோ ஆரம்பம் வந்தோடனே நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க. தென் அவன் அப்படியே ஜாக்சனை பார்த்துருப்பான். யாராக இருக்கும் அது அப்படி சொல்லிட்டு அப்படியே அவனோட ஃபோன் எடுத்து பார்க்குறான். ஸோ பார்த்தா ஜாக்சனும் அதுவும் அந்த ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்குது அந்த லைட் வெளிச்சத்தில். ஸோ அதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. ஜாக்சனா அவன் அப்படி சொல்லிட்டு பயந்து தான் அவங்க அதை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் ரொம்ப அப்படி ஒரு மாதிரி இருக்கீங்களா? ஸோ உங்களை ஒரு அலகோலமாக பார்த்தோன்னே அவன் தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி பண்ணிக்கிறான். பையன் என்னாச்சு? ஜாக்சன் என்ன பண்ணான் சொல்லுடி, என்னடி எல்லாம் முடிஞ்சிடுச்சா அப்படின்றான். அரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தெரியும், உனக்கும் அவனுக்கும் இதாக நடந்துருச்சா? ஐயோ ஆரம் இல்லை, அதெல்லாம் எதுவும் நடக்கலை. ஐயோ ஆரம் நீங்கள் தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. அவன் என்ன தப்பா? அதாண்டி நீ இன்வால்வ் ஆகிருக்கு, நல்லா தெரியுது. ஏன் நான் உனக்கு பண்ணது பத்தலையா என்ன? அவன் கூட வேறு அவனை மறந்துட்டேன்னு சொல்லி தானே என் கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நீ எப்படி ஒரு தப்பு பண்ணுவேன் நான் கண்டிப்பாக சத்தியமாக எதிர்பார்க்கலடி. என்னடி பண்ணி வச்சுருக்க அவன் கூட? அப்போ என்ன அவனுக்கு பிடிக்கல, அப்போ என் கூடயும் அப்படி இப்படி இருந்துட்டு அவன் கூடயும் பையன் நல்லா பண்ணுறடி. எப்படி அவன் கூட இருக்க உனக்கு தோணுச்சு அப்படி சொல்லிட்டு அவன் செம்மையாக அடிக்கிறான். ஐயோ அவனும் நீங்கள் தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, என்னை பண்ணிச்சுடுங்க. நான் அவன் கூட எல்லாம் தெரிஞ்சு தானே நான் பண்ணுறேன், நல்லா பண்ணேன், சூப்பராக பண்ணுறேன். ஒருத்தவங்களை செம்மையாக அடிக்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீ
நீங்கள் ஆரம்பி தடுக்க ட்ரை பண்ணுறீங்க, பட் அவன் அடிக்கிறத நிறுத்த மாட்டேங்கிறான். ஐயோ அடிக்காதீங்க, வலிக்குது, வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அடிச்சிட்ருக்கீங்க. பட் ஆரம்புக்கு அதெல்லாம் காதில் விடவே இல்லை. ஸோ அவனும் அடிக்கிறத நிறுத்தாமல் அடிச்சிட்டே இருக்கிறான். நீ கிளம்புடி, நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ, எனக்கு எல்லாம் இருந்தனா எனக்கு உனக்கு இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது, நீ யாரோ நான் யாரோ அப்படி சொல்லும்போது உங்களுக்கு எங்கே தான் டீயர்ஸ் வருமே தெரில, அவ்வளோ டீயர்ஸ் வருது உங்களுக்கு. ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு அழாதீங்க. ஐயோ என்ன தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? என்ன ஆனால் இப்படி சொல்லாதீங்க. அவன் வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான். தான் நீ தப்பாக நடந்துக்கிட்டது தான், நீ அவன் கூட ஜாலியாக இருந்தல, போ, எனக்கு இதுக்கப்புறம் நீ வேண்டாம் அப்படின்றான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் அழறீங்க. ஸோ நான் உங்கள் மேலே அவ்வளோ ஆமாண்டி, இதோ நீ காமிச்சி அந்த லவ் சூப்பராக இருந்துச்சு, கொஞ்ச நாள் இருந்துச்சு, 2 மாதம், இப்போ போய் சேர்ந்து போச்சு அப்படின்றான். நீங்கள் ரொம்ப அழறீங்க. அரும்னு புரிஞ்சுக்கோங்க, அப்படின்றீங்க. உங்கள் பேச்சை கேட்காம அவன் மட்டும் உங்கள் சுக்கத்தை வந்து வெளியே தூக்கி போடுறான். நீங்களும் கத்துறீங்க, ஓ இப்படி உங்கள் அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடு அப்படின்றான். நீங்கள் அழறீங்க. ஆனால் அரும்புக்கு அது எதுவுமே காதில் விடலை. அப்படி உங்களை வீட்டை விட்டு தரன்னு பிடிச்சி எடுத்து அப்படியே உங்களை போட்டுடுறான். சடனாக எங்கேருந்து வரோன்னே தெரியல அந்த மழை. அப்படியே மழை வந்துடுச்சு. நீங்கள் ரொம்ப அழறீங்க. மழை பெய்து, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை வெளில விடுங்க, ப்ளீஸ் என்னால் முடியல ப்ளீஸ் அரும்புக்கு எந்த ரிப்ளையுமே பண்ணிங்கப்பா. லைக் அவன் எந்த ரிப்ளையுமே உங்களுக்கு பண்ணலை. அவன் அப்படியே உங்களை கண்டுக்காமல் உள்ளே போயிடுறான். நீங்கள் வேறு வழி தெரியாமல் உங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ அப்படியே போகிறீங்க. உங்கள் அம்மா கதை வந்துட்டு, ஐயன் என்னம்மா இந்த நேரத்தில் வந்திருக்க, அப்பா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா போய் ஆக்ட் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அப்பா பின்னால் வந்து என்னாச்சு அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அப்பா வந்து பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே மழையை நிற்கிறத பார்த்துட்டு உங்கள் அப்பா உங்களுக்கு உள்ளே பிடிச்சி, ஆமாம் உள்ளவா, என்னாச்சு என்னாச்சு அம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு செம்ம கடுப்பு வருது. வந்துட்டானா, என் பொண்ணோட வாழ்க்கை அழிக்க வேண்டானா, இது ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாக்சன் கண்டுபிடிக்க சொல்லி போலீஸ்கிட்ட அவங்க அப்பா சொல்லிட்டாரு. ஸோ அவங்களும் ஜாக்சனை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. என்னம்மா மாப்பிள்ளை ரொம்ப அடிச்சுட்டான், அம்மா வலிக்குதும்மா எனக்கு. அது எப்படி அவர் அடிக்கலாம், நான் கேட்குறேம்மா. அப்பாப்பா வேணாம்ப்பா ப்ளீஸ்ப்பா, அவர் விட்டுடுங்கப்பா, நான் தான்ப்பா எல்லாத்துக்கும் பண்ணேன், அவனுக்கு இப்படி என் வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சதுனே தெரில, எனக்கு தெரிஞ்ச அவன் ஃபோனை ட்ராக் பண்ணி வந்திருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு அவங்க அப்பா. சரிப்பா நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படியே சொல்லிட்டு நீங்கள் ஓடி போயிட்டு உங்களோட பெட்ரூமில் படுத்து சமையாடுறீங்க. பிகாஸ் ஆரம்புக்கு இப்போ நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்களோ அப்படின்றது தான் அவன் நினச்சிட்ருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் ரொம்பவே ஆர்வம் உடஞ்சி போயிட்டார். பிகாஸ் நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்கன்ட்டு ஆரம்பம் நினச்சிட்ருக்காரு. பட் ஆனால் அவருக்கு ஆனால் உண்மையே தெரியல. ஸோ அப்படி தான்டா டேஸ் போயிடுச்சு. ஆரம்பம் வந்து உங்களுக்கு வந்து லைக் டிவோர்ஸ் நோட்டீஸ் மாதிரி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதை பார்த்து செம்மையாக அழுறீங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கா தாங்க முடியல நீங்கள் அழுறதை பார்த்துட்டு. ஸோ அவங்களும் வீட்டில் போய் பேசலான்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் அம்மா அப்பாவுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. வேணான்றாரு. பட் அவங்க வீட்டில் இருக்கவங்க யாருமே ஆரம்புக்கு சப்போர்ட்டாக இல்லை. எல்லாருமே ஒயனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒயனை வச்சுக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ, நல்லா பொண்ணுன்றாங்க. பட் அதை கேட்குற மாதிரியே இல்லை. டேஸ் மந்த்ஸ் அப்படியே ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எப்போ போல் நீங்கள் ஆரம்போட கம்பெனிக்கு ஒர்க் வருவீங்க. பட் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசி பார்ப்பாங்க, நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க ஆரம்பம். ஸோ அதனாலவே நீங்கள் லைக் வெறுப்பீங்க, ஹேட் பண்ணுவீங்க, அவாய்ட் பண்ணுவீங்க. ஸோ ஆரம்புக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா ஆரம்பிக்கிட்ட கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுவீங்க. லைக் உங்களுக்குள்ளே அப்படி இப்படி கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் போகும். கல்யாணம் ஆகி நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பீங்க. ஸோ அப்போல்லாம் ரொமான்ஸ் உங்களுக்குள்ளே குட்டி குட்டியாக நடக்கும். ஸோ அவர் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாரு உங்களை. கார் எடுக்கும்போது, நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகும்போது, ஸோ அதெல்லாம் பார்ப்பாரு. அவருக்கு மனசே உடஞ்சி போச்சு. பிகாஸ் நீங்கள் அவரை அவாய்ட் பண்ணுறீங்க, சுத்தமாக அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் ரொம்பவே மனசு உடஞ்சி போய், சரி அன்றைக்கி நைட் என்ன தான் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராவில் போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே தான் எல்லா உண்மையும் இருக்குது. ஜாக்சன் தான் ஒயன்கிட்ட தப்பாக நடந்திருக்கான். ஸோ அப்படின்றது தெரிஞ்சு வந்தோடனே அவர் ரொம்பவே மனசு உடஞ்சி போய் செம்மையாக அழுதாரு. அப்போ நான் தான் ஒயனை தப்பு புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஐயோ கடவுளே,
நான் போய் தேவையில்லாமல் போய் அந்த புள்ளை கஷ்டப்படுத்திட்டு, ஐயோ வயன் எங்கே இருக்கடி நான் வரேன் அப்படின்ட்டு அவன் ரொம்பவே அழறான். நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் பீப்புளாக உங்கள் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கீங்க வீட்டில். ஸோ அப்படி தான் உங்களுக்கு திடீர்னு மயக்கம் வந்துட்டு கீழே வந்துடுறீங்க. உங்கள் பிரதர் தான் உங்களை எழுப்பி பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. ஸோ உங்கள் அம்மா அப்பாலாம் வந்து ஹாஸ்பிட்டலில் உங்களை அட்மிட் பண்ணிடுறாங்க. ஸோ பார்த்தா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரிய வருது. தென் இங்கே ஆரம்புக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. உங்களை ஆரம்பம் தேடிட்டுருக்காரு. ஸோ வீட்டில் பார்த்தா வீடு பூட்டியிருக்கு. ஸோ பயந்துட்டார். ஸோ அதனால் உங்கள் அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணால் நீங்கள் உங்கள் அம்மா அப்பா ஃபோன் எதுவுமே எல்லாமே உள்ளதாக ரிங் ஆகிட்டுருக்குது. அவங்க ஒரு அவசரத்தில் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதனாலே வந்து ஆரம்புக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அப்படியே நைட்டு மழை பெய்யுது. ஆரம்பம் அங்கேயே தான் இருக்கார். ஸோ ஒரு கார் மட்டும் அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. பார்த்தா அது நீங்கள் உங்கள் ஃபேமிலியெல்லாம் எங்கேயோ போயிட்டு வந்திருக்கீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஆரம்பம் நிற்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க ஆரம்பம் அப்படியே ஆரம்பம் நின்றுட்டு ஃபயன் எங்கே போனேன் அப்படி சொல்லிட்டு ஆரம்பம் வந்து உங்களை ஹக் பண்ணிக்க வராரு. நீங்கள் ஆரம்பம் பார்த்துட்டு ஆரம் எனக்காக இவ்வளோ நேரம் நின்னீங்களா ஆரம், சாரி ஆரம், என்னை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே மனசு உடைஞ்சு போய் 2 பேருமே சாரி அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. தென் ஆரம் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாரு. நீங்களும் இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் போனேன், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அப்படின்னு சொன்னோடனே ஆரம் அவங்கள்ட்டையும் உங்களை தூக்கிட்டு உள்ளே போய் அப்படியே கொஞ்சிறாரு. ஸோ அப்படியே அவங்க தூக்கி சுற்றுறாரு. நான் அப்பாவாயிட்டேன்ட்டு. அப்புறமா உங்கள் அம்மா அப்பாலாம் வந்து ஹலோ மாப்பிள்ளை இது எங்கள் வீடு அப்படின்னு ஐயோ சாரி அத்தை, அதெல்லாம் அவனை சும்மா தான் சொன்னேன், நீங்கள் ஹாப்பியாக இருங்க நாங்கள் போயிட்டு வரோம் அப்படி சொல்லிட்டு அவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க. நீங்களும் ஆரம்பம் அப்படி உள்ளே இருந்து ஆரம் என்ன மன்னிச்சிடுங்க, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எல்லாமே முடிஞ்சிருச்சுல. ஆமாம் அந்த ஜாக்சன் என்ன அவனா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜாக்சன் அவனை போலீஸில் கொடுத்தாச்சு அப்படின்னு ஆரம்பி சொல்கிறாரு. அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. இப்படி தான் டே ஸ்கிப் ஆகிடுச்சு. ஆரம்பம் உங்களை ரொம்பவே டேக் கேர் பண்ணிக்கிறாரு. ஸோ ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிறாரு. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஆரம்பம் கூட அவங்க கூட இருக்கிற குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. தென் அப்படி டேஸ்லாம் போயிடுச்சு. 9 months கேட்டேன். ஆரம் சொல்லுவேன், நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம், நானும் நிறைய முடிவு பண்ணேன். பட் எனக்கு எந்த பேரும் வரல. நம்ம என்ன பேர் வைக்கலாம், என்ன பேர் வைக்கலாம், எனக்கும் ரொம்ப யோசனையாக இருக்குவேன். நம்ம நூனான்னு வைக்கலாமா, நூனா பொண்ணா நூனான்னு வைக்கலாம், இல்லைன்னா ஜின்னுன்னு வைப்போம். எது அவன் பேரையா, அட போடி அவன் பேரெலாம் ஒரு பேருன்ட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபைனலி உங்களுக்கு ஒரு பேபி பிறந்துடும். ஸோ உங்களுக்கு குழந்தை வந்து கேர்ள் பேபி தான். ஸோ ஆரம்பி சொன்ன மாதிரி கிம் நோனா அப்படி தான் வந்து பேர் வைக்கிறீங்க. ஸோ அப்படி தான்டா இந்த குழந்தைய நல்லா வளர்ப்பீங்க. ஸோ அப்படி தான்டா டேஸ் போயிடும். ஓகே மிஸ் ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருந்திருக்கும். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்த்தீங்களா ஆரம்புக்கும் எனக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை போய் 2 பேரும் அப்பா அந்த ரிலேஷன்ஷிப்பில் போய் நடுவில் குண்டு தூக்கி போட்டால் எப்படி இருக்கும். ஸோ அதான்டா சொல்ல வந்தேன். ஸோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை தப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ பார்த்துருங்க. ஓகே மிஸ் இது சாரி ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாய்ஸ் கேவலமாக இருந்தால் கண்டுக்காதீங்க. ஸோ நானே இங்கே ரூமில் உட்காந்து பேசிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து நான் ஃபேனு எதுவுமே நான் போடலை. பிகாஸ் போட்டால் வந்து சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வாய்ஸ் அந்தளவுக்கு கிளியராக இல்லை. ஸோ அதனால தான் என்னோடய வாய்ஸ் கொஞ்சமாக எக்கோ ஆகுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரியாக தான் இருக்கும். பிகாஸ் இங்கே ஃபேன் ஓடலை, லைட் ஓடலை, எதுவுமே ஓடலை. நான் மட்டும்தான் இங்கே பேசிகிட்ருக்கேன். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ணுறதில்ல. எனக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா. நீங்கள் உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட்டு. ஸோ ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் நம்ம மை ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்ற எஃப்எஃப் வந்து பார்க்கலாம், ஆரம்போட எஃப்எஃப். ஸோ அதை கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணிடுறேன். தென் கிட்னாப்பே சைக்கோ மாஃபியா லேட்டாக தான் வரும். இப்பயே சொல்லிட்டேன். அப்புறம் கமெண்டில் கேட்கக்கூடாது. ஸோ அது லேட்டாக தான் வரும். 10க்கு நான் முடிச்சிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அப்கமிங் யார் யாருக்கு எஃப்எஃப் வேணும்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக போடுறேன். நெக்ஸ்ட்டு ஜிம்மினுக்கு பர்த்டே வருது. ஸோ அதுக்கு சீக்கிரம் ஒன் ஷாட் நான் ரெடி பண்ணி போட்டுறேன். அதுக்கு செம்மையாக வேறு லெவலில் ஒன் ஷாட் ரெடி ஆகிட்டுருக்குது. ஸோ அதுக்கு நான் அடுத்து ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே மிஸ், நான் அதுக்கு சீக்கிரம் அதையும் அப்லோட் பண்ணிவிடுவேன் ஜிம்மின் பர்த்டே அன்னைக்கு. ஓகே
தென் ஷுகாவுக்கு 1 ஷார்ட் போடணும். ஓகே, நான் சீக்கிரம் எல்லாத்தையும் போட்டுடுறேன். நீங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு நிறையா வேணும். நம்ம 81 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்கோம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய சப்போர்ட். ஓகே டான் மிஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தியாக இருங்க. ஓகே டான் மிஸ், பாய். தென் நான் ஒரு விஷயம் கேட்டிருந்தேன். என்னென்னா, நம்ம ஃபேண்டம் நேம் கேட்டிருந்தேன். தென் என்னோடய பேர், நிறைய பேர் வந்து என் பேரை கேட்குறீங்க. ஸோ அது ரொம்ப பெருசாக இருக்குது. நான் ஆல்ரெடி கம்யூனிட்டி போட்டிருந்தேன், யாரும் ரிப்ளை அனுப்பலை. ஸோ இன்ன வரைக்கும் எனக்கு ரிப்ளை கிடைக்கல. ஸோ அதனால் நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஃபேண்டம் நேமும், எனக்கு என்ன வந்து நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சு கூப்பிடுங்க. ஒரு 4 நேம் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருங்க. எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஐ மீன் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்க்குறேன். 4த்தையும் ஒரு பேப்பரில் எழுதி லைவில் குலுக்கி போடுவோம். அதில் வந்து நான் 4 பேப்பர் குலுக்கி போடுறதுக்கப்புறம் நம்ம செப்பரேட்டாக வைக்கிறேன். எந்த பேர் வேணும்னு நான் கேமராவில் காட்டுறேன். அது 4ல் 1 சூஸ் பண்ணுங்கள். எல்லோரும் லைவில் சொல்லுங்கள். நாம் அதை வந்து போட்டுடலாம். ஓகே, கூடிய சீக்கிரத்தில் நம்மளோட ஃபஸ்ட் சேனல் வந்து 200 சப்ஸ்கிரைபர் வர போகிறோம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் 5 சப்ஸ்கிரைபர் வேணும். ஸோ ப்ளீஸ் 5 சப்ஸ்கிரைபர் சீக்கிரம் வாங்க. அப்புறம் ஃபேண்டம் நேமும் என்னோடய பேரும். ஓகே, ஒரு 4 பேர் போதும். ஃபேண்டமுக்கு 4 பேர், எனக்கு ஒரு 4 பேர் செலக்ட் பண்ணி வைங்க. உங்களுக்கு பிடிச்சபடி ஒரு பேர். ஓகே, அதில் 4 பேர், மொத்தமாக 7 சீட்டு ரெடி பண்ணி வைக்கிறேன். ஃபேண்டமுக்கு 4ம் என்னோடய பேருக்கு 4ம் நான் செலக்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதில் வந்து எனக்கு பிடிச்சபடி ஒரு 4 நேம் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சபடி நீங்கள் 4 நேம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதில் நம்ம ஃபேண்டம் நேமும் நம்ம என்னோடய பேரும் நம்ம அதை போட்டுடலாம். ஏன்னா வந்து என் பேர் எல்லோரும் வந்து கேட்குறீங்க, அது ரொம்ப பெருசாக இருக்குது. ஹர்ஷவர்தினின்றது பெருசாக இருக்குது. நிறைய பேர்கிட்ட வந்து என் பேர் ஹச்வின்னு கூப்பிடுங்கன்னு சொன்னேன். பட் ஹச்வின்னு எத்தனை பேர் கூப்பிடுவீங்கன்னு தெரியல. ஸோ அதனால் நான் வந்து எனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுங்க. ஓகே, அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஸோ ஃபேண்டம் நேமும் என்னோடய பேரும் நீங்கள் சீக்கிரத்தில் முடிவு பண்ணி சொல்லுங்கள். ஓகே டான் மிஸ், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் பார்ப்பேன். ஓகே டான் மிஸ், பாய். சீக்கிரம் ஜிம்மின் 1 ஷார்ட்டில் பார்க்குறேன். ஓகே டான் மிஸ், பாய்.